சார் இப்போ வந்து ஒரு ஒன் சைடு லவ்ங்க சார், அந்த லவ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது ஏதாவது அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு த்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் அது வந்து கிரைம் கேஸா? 100% கிரைம் தான். ஓகே, அந்த மாதிரி த்ரெட் பண்ணுறதோ இல்லை கட்டாயப்படுத்துறதோ நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இது பெரிய பெரிய சம்பவங்கள் முடிஞ்சிருக்கு. இதில் சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கழுத்தறுத்து கொலை, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்து ஆசிட் வீச்சு, ஓகே, அது மாதிரி பெண்களை மிரட்டி அவங்கள வந்து கடத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது சின்ன கிரைமில் தான் ஆரம்பிக்கும், சும்மா மிரட்டுறன்னு ஆரம்பிக்கும், ஆனால் அது வந்து பெரிய கிரைமில் போய் முடியும். எப்போதுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனதில், இதில் பார்வையாளர் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நிறுத்திடுங்க. ஓகே, 650 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், 650 கோடி பேரில் ஒரு ஆள் தானா? ஓகே, அவங்க இல்லைனா இது வந்து ஒன் சைடு காதலாக இருக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதனால் அப்படி ஒரு குற்றத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் காலை சுத்தின பாம்பு, விடவே விடாது. அந்த எண்ணம் வந்து மூளைக்குள்ளே செலுத்திடுதுன்னா அதை வந்து எராடிகேட் பண்ணுறங்க. ஓகே, இவங்களோட பெரிய அழகியும் அன்பானவங்களும் கிடைப்பாங்கன்றதை நினச்சிங்க. பையனாக இருந்தால் அதே மாதிரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணெலாம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே தெரியாது, அவங்களும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு க்ரைமில் இறங்கிடுவாங்க. அந்த பையனை பற்றி தப்பாக சொல்கிறது, இதை செஞ்சாங்க அதை செஞ்சான்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. பெண்கள் செய்கிற குற்றமும் ஈக்குவலாக சரிசமமாக தான் இருக்க தவிர பெண்கள் குற்றமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல. ஆண்கள் மட்டும்தான் கழுத்தறுத்து போட்டால் செஞ்சாங்கன்னா, பெண்கள் வந்து வேற ஒருத்தவங்களை தூண்டி அந்த பையனை அதை செய் இதை செய் என்ன இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி தூண்டி அவங்கள குற்றம் செய்கிறதும் அதுவும் சமமான குற்றம் தான். அந்த குற்றமும் அது தண்டனைக்குரிய குற்றம். ஓகே, அது மாதிரி இப்போது உங்களில் யாராவது இந்த மாதிரி ஒருதலை ராகம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக லவ் பண்ணிக்கிட்டு உங்களை துரத்துக்கிட்டே இருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் வந்து 18 வயசு கம்மியாக இருந்தீங்கன்னா, 18 வயசு 25 வயசு ஆகிற வரைக்குமே நீங்கள் தாராளமாக உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி பெரியவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை அப்படின்னு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தாராளமாக எடுக்கலாம். முதல்ல என்ன நினைப்பீங்க, ஐயோ பாவம் நம்ம பின்னாடி சுற்றுனதுக்காக. அப்படியா? பின்னாடி சுற்றுறது அதெல்லாம் ரைட்டு, ஓகே. ஒன்று ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இல்லை ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு பின்னாடியே வர்றதுன்றது வந்து அது ரொம்ப அநாகரிகமான செயல். அப்படி செஞ்சு அதை மேலும் மேலும் தவறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிவ் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். ஆல் உமன் ஸ்டேஷனில் கொடுக்கலாம். பெண்ணாக இருந்தால், பையனாக இருந்து அவங்க எதை வேறு ஏதாவது ஹராஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக லா அண்ட் ஆர்டரில் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட்டு கொடுத்தானா கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டணும். பின்னாடி வந்தாங்க, செஞ்சாங்க, போனாங்க, என்ன தவறு பண்ணாங்க. ஓகே, இது மாதிரி பெண்ணாக இருந்தால் ஆண் என்ன தவறு பண்ணாங்க அப்படின்றத ஆதாரங்களை திரட்டி கூட சாட்சியங்களை வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு. இதே ஸ்கூலில் இருந்தால் அதுக்கு தனியான ஃபாரம், ஸ்கூல்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதே காலேஜஸ் அதில் இருந்தால் நீங்கள் வந்து அந்த கமிட்டியில் சொல்லலாம், டிசிப்ளினரி கமிட்டியில். அது மாதிரி போலீஸ்லேயும் கொடுக்கலாம். இதே வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் இதை மாதிரி லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பின்னாடி வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னா பாஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். POSH பாஷ் கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி பாஷ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா அவங்களுடைய அந்த வேலையும் பறிக்கப்படும், அதே நேரத்தில் அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படும், அவங்களுடைய மற்ற எல்லாமே பறிக்கப்படும். அவங்க வந்து சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் பெண்கள் வந்து பொறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு உண்டான சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்காக நிறைய பேர் இருக்கும். ஓகே, அதனால் கவலைப்படாதீங்க சார். இப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறமும் வலுக்கட்டாயமாக ஒரு மொபைலில் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை அவங்களோட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இப்படிலாம் இருந்தால் அது வந்து எந்த லெவலில் நம்ம இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இல்லை எங்கே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சார்? இது வந்து நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து போலீஸ் வெப்சைட் இருக்குது, தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டு, அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வெப்சைட்டில் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அலாங் வித் த எல்லா எவிடன்ஸையும் தயாராக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி தாராளமாக கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க பேரில் துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. ரெண்டாவது, இதெல்லாம் வந்து சீக்ரெட்டாகவும் வச்சுருப்பாங்க போலீஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு சில பேர் என்ன மைண்டில் நினச்சிப்பீங்க, ஐயோ இது பேப்பரில் வருமா, நியூஸில் வருமா, நம்ம முகம் தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. உங்கள் முகத்தை அப்படி போட முடியாது உங்கள் பர்மிஷன் இல்லாமல். அதனால் அதை பற்றி கவலையப்படாதீங்க. அதனால் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சார், இப்போ ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக என்ன பண்ணிடுறாங்க, கிரிமினலாக மாதிரி இந்த ஃபேக் அக்கௌண்ட் சோசியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணி ஏதாவது கண்டதை போடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து க்ரைமில் எப்படி சார் பாதிப்பு ஏற்படுது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் 2000 அதில் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே தூக்கிடுவாங்க. அதுக்குண்டான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆன்லைன் நீங்கள் வந்து cybercrime.gov.in நீங்கள் கொடுக்க முடியும்.
லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க முடியும். யார் என்னன்னு நீங்கள் தெரியலனா கூட கொடுக்கலாம். நீங்கள் இன்னார்னு இவங்கன்னா யூகத்திலேயே இருப்பீங்க, யூகமே தேவையில்லை. டேரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா இமிடியேட்டாக கொடுங்க, வெயிட்டே பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாதீங்க, அப்படியே டேரெக்டாக கொடுங்க. அந்த லிங்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள், லிங்க் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக எழுதி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெகு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ சைபர் போலீஸ். அதில் டவுட்டே பட வேண்டாம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் நீங்கள் வந்து அறிவுரைகள் மக்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எங்ககிட்ட தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து செய்திகளை அனுப்பலாம். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.